இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாதீங்க. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவ்வாறு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. இதனாலதான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக ஏதோ போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கி 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 வங்கின்னு, ஏது என்ன சத்தம் கேட்குறாப்புல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்க வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிட்டு போற, இங்க வாப்பா. இல்லையா பாதுகாப்பு. என்னையா பாகிஸ்தான்லையா போறேன், சொந்த நாட்டில் போறேன், போப்பா, தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா போப்பா அப்படி. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு, நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பா? அப்போ யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி 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 வாழ்ந்த ஒரு தலைவர், இப்படிலாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன். ஒரு 2 நிகழ்வு இல்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பசி நேரம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஆள்னு பாருங்க. ஒரு இதுக்கு போறாப்புல, திருவண்ணாமலையில் தெல்லூர்னு ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாப்புல, பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பல தடவை இப்படி பழி வாங்கியிருக்காங்க, மைக்கு சொதப்புது. அது நம்ம 100 கூட்டம் பேசுகிற இடத்துல 2வது இதில் தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் கரபுரன்னு ஐயா எம்ஆர்றத மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, மைக்கு, யாரு நீயா, இங்கே வா, என்ன இப்படி மைக்கை வச்சிருக்க, இங்கே வா, இந்த ஆள் மைக் சரியில்லை, இனிமேல் யாராவது இவன்ட்ட மைக் செட் எடுக்காதீங்க, மேடை இல்லை மைக் செட் எடுக்காதீப்பா அப்படின்னு. அந்த ஆள் பதறி போய், ஆத்தாடி ஐயாவுக்கு இப்படி சொதப்பிருச்சுன்னு அவசரமாக சரி செஞ்சு இது பண்ணோடனே மறுபடியும் பேசுகிறாப்புல. கொஞ்சம் நல்லா பேசிருச்சு. பேசி முடிச்சோடனே அவர் மூஞ்சி பார்க்குறாரு, பரிதாபம் வந்தோடனே, இங்கே வாண்ணே மேடைக்கு, அப்படி வா. இந்த ஆள் பாருங்க கெட்டிக்காரன், சிறாவில் பாருங்க, பேசாத மைக்க கூட பேச வச்சுட்டான் பத்தியலா. அதனால இனிமே இவரே கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டை எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா, உங்களுக்கு புரியுதா? அப்படி பாதிக்கப்பட்டுருவானா, எப்படி மண்ணாங்கட்டிக்கோ அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்புல, இங்கன்னா இது தஞ்சாவூருக்கு சுற்றி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு, பழங்கால கோயில். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல, யாருக்கும் யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்போ நிற்கிற அதிகாரிகள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டில் ஏதாவது பேர் இருக்கானா? அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமாக இருக்கிற இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல, இன்னைக்கு கக்கூஸ் கட்டினவன் பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் நடக்குது, மேடையில் பேசிட்டு திரும்பி வராங்க ஐயா. வரும்போது நடுவன் தொடர் வண்டி நிலையம், அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டி போகுது. ஏன் இந்த பக்கம் தான் திருப்புற, வண்டியை எங்கே கொண்டு போற அப்படின்னா, அது வேகமாக ஓடி போய் விக்டோரியா நினைவரங்கத்திட்ட மெமோரி ஹால்கிட்ட போய் போகுது, திரும்பி போகுது நிற்கும்போது, ஏன் இந்த பக்கமாக சுற்றி வர, நீ போக்குவரத்து விதியைத்தானே பின்பற்றிருக்கணும். ஐயா இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஐயா கூட்டம் இருக்காதியா, நம்ம வாட்டுக்கு வேகமாக விறுவிறுன்னு போயிடலாம்லையா. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எது போக்குவரத்து விதியோ அதை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும்.
முதலமைச்சராக இருக்க நம்மளே கடைப்பிடிக்கலன்னா அப்ப நாடு மக்கள் எப்படி சரியா கடைப்பிடிப்பான்? இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நடு ரோட்ல ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு. என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், ப்ளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ கதர் சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு பட விழாவுக்கு கூட்டி போயிடுறாங்க, தொடக்க விழாவுக்கு. அவருக்கு போனதில்லை. அவர் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி மேல இருந்த அன்பெல்லாம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு எனக்கு இந்த சினிமாலாம் ஒன்றும் தெரியாதே, கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன். கை ராசிக்காரன் அதெல்லாம் நான் ஒரு ராசிக்காரன் இல்லை. கேட்டேன் படத்துக்கு பேர் என்னன்னு. பார்த்தால் பசி தீரும்னாங்க. பார்த்தா எப்படி பசி தீரும்னு ரொம்ப நேரமா வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப தெரியுது இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நடிக்கிறாங்க, எடுக்கிற படத்தை நீங்கெல்லாம் பார்த்தா அவங்க பசி தீரும். அது சரியாத்தான் வச்சிருக்கான் பேர. அவர் அதாவது அப்படி ஒரு தலைவனை நீங்க ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து கூட செதுக்க முடியாது. சிவகாமியால மட்டும்தான் செதுக்க முடியும். குருசாமி சிவகாமியால தான் செதுக்க முடியும். நீங்க அது சொல்லி முடிக்க முடியாத ஒரு. இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலைவன் ஒரு தவம் போல இருந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். 9 ஆண்டுகள்ல இந்த நாட்டை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட இல்லை, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, முறையான நிர்வாகத்தை கொடுத்துருக்கான். அப்ப இவ்வளவு வருவாய் பெருக்கமும் இல்லை நம்ம கிட்ட. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆனா முதறிஞர் ராஜாஜி அவர்கள் காசு இல்லைன்னு மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து, அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்து ஒரு மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் எழுத்தறித்த இறைவன் நம்முடைய தாத்தன்கிறான். அத்தா பள்ளிக்கூடம் திறக்கலைன்னா ஐயா ராஜாராம்லாம் ஏது? நான்லாம் அரணையூர்ல சிற்றூர்ல இருந்த தொடக்கப்பள்ளி அவர் தொடங்கினதான். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. எப்பாவது சொட்டு மருந்து ஊத்துறதுக்கு ஒரு கூடார மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப நான் சண்டை போட்டு நான் பணம் கொடுத்து கட்டியிருக்கேன். பள்ளிக்கூடம் கட்டிட்டோம், ஆசிரியர் போட சொல்லி பார்க்கிறேன், எவனும் போட மாட்டேங்கிறான். இப்ப வாத்தியார் போட முடியல. எப்படி நிலைமை இருக்கு பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு சிற்றூர்லையும் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை கொண்டு போகணும்னு கொண்டு படிக்க வச்ச மேதை. அப்புறம் இந்த மதிய உணவு திட்டம், அது காசு இல்லைங்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றாங்க காசு இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ நிதி வலிமை இல்லை அப்படின்னு. இருக்கிற வரை போடுவோம்னே, இல்லைன்னா நான் ஊரா மடி ஏந்திட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னே. பெத்த தகப்பங்கூட சொல்லியிருக்க மாட்டான். பிச்சை உயினும் கற்கை நன்றேன்னு சொன்ன கொன்றவேந்தன் நமக்கு ஞாபகம் வருது. பிச்சை அவன் சொல்லிட்டு போனான், அதை படித்தானா காமராஜன் தெரியாது, ஆனால் அவன் தான் சாதிச்சு காட்டினான். பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாது என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். மக்கள் இயக்கமா மாத்தினான். விறகு இருக்கிறவன் விறக கொடுத்தான், அரிசி இருக்கிறவன் அரிசியை கொடுத்தான், காசு இருக்கிறவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். ஒண்ணும் இல்லாதவன் தாய் தந்தை அந்த அக்கா தங்கச்சியை சமைச்சு போட்டு போயிட்டாங்க. மக்கள் இயக்கமாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை பின்னாடி அதை நிறைய பேர் அது ஐயா எம்ஜிஆர்லாம் சத்துணவு திட்டம் அப்படிலாம் மாத்திக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி இலவசம் என்று இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், குடிநீர். ஆனால் இன்றைக்கு எது இலவசமா இருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மருத்துவக் கல்லூரியை தொடங்குறதுன்னு பெரிய இந்த பணக்காரங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வீட்டுவாசல் என்னென்ன ஐயா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்சம் போடுறோம், நீங்கள் ஒரு 50 லட்சம் போட்டிங்கன்னா 80 லட்சம் போட்டிங்கன்னா ஓஹோ எல்லாம் வியாபாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னே ஒரு கடித எழுதியை போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதத்தை போட்டு வேலையை பார்த்துருப்பேன்ல.
கல்வி வியாபாரமாகிவிடக்கூடாது என்று கவனமாக இருந்த தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கூட அரசுகிட்ட இல்லை. கொடுக்கிற அனுமதிகள் பூரா மிகப்பெரிய வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக மாறிடுச்சு. அறிவு கருவறை வியாபார அறையாக மாறிடுச்சு. அப்போ அந்த நிலையில் அவர் மருத்துவம் அவர்கிட்ட இருந்துச்சு, கல்வி அவர்கிட்ட இருந்துச்சு, போக்குவரத்து அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு எதுவும் நம்மகிட்ட இல்லை, எதுவும் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் என் அன்பு பிள்ளைகள் அரசியல் கற்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த எந்த பேராசிரியர் எந்த ஆசிரியர் சொன்னாலும் கேட்காதீங்க. நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்க மேல இருக்கிற பேரன்பின் காரணமா இதை சொல்றேன், பெரும் அக்கறையின் காரணமா சொல்றேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி உலகத்திலே கிடையாது. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. அண்ணல் காந்தியடிகள், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அரிஸ்டாட்டில். இது நல்லா கவனிச்சுக்க. நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் எவனை வெறுக்கிறாயோ அருவருக்கிறாயோ அவன் ஆட்சியன்களை வாழ நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. அந்த பிளாட்டோ தான் சொல்றான், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை சிறந்ததுன்றான். ஆனா நம்மளை எல்லாம் கற்க வச்சான் ஒரு தாத்தன். அவன் கற்கல, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்கல வந்தான், அவ்வளவுதான். அவரை கேள்வி பண்ணாங்க, இவர் ஒரு படிக்காதவர், இவர் கல்லூரி போகாதவர், இவருக்கு என்ன இருக்குது அவருக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கு என்ன பூகோளம் தெரியாது, வரலாறு. அவர் சொல்லி மேடையில் சொல்றப்ப நான் படிச்சவன்னு ஒருபோதும் சொல்லலையே. எனக்கு பூகோளம் தெரியாதுதான். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு அருவி எங்கெங்க வருது, எத்தனை அணை இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கம்மா இருக்குது, எந்தெந்த ஊர்ல எவ்வளவு சனம் வாழுது, எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பார்க்கப்படுது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இந்த படம் போட்டு புத்தகம் கட்டி புத்தகத்தில் வச்சிருக்கிறது தான் பூகோளம்னீங்கன்னா அந்த பூகோளம் எனக்கு தெரியாது. அதாவது எல்லாமே அவருக்கு தெரியுது. நீ புத்தகத்தில் வச்சிருக்கிறத நான் படிக்கலையே ஒழிய எனக்கு தெரிஞ்சது உன் புத்தகத்தில் இல்லை. அதுதான் இங்க இருக்கிறது. அப்ப ஒரு அரிதுன்னு அரிதா. நீங்க பார்த்தீங்கன்னா தாத்தா விருதுநகரில் தோத்து போயிடுறாங்க. தோத்து போனோடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாப்ல, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாப்ல. இன்னும் ஒரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறார் அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்க வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதோ அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாதுன்னு நினைக்கிறாப்ல. நம்மால திமிரல அது நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்ல. என்ன அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்க அவன் மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காவது அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் தான் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்காங்க. அதனால மகத்தான தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நீங்க வரலாற்றில் காமராஜர்லாம் இன்னைக்கு பாடமாக இருக்குதா, படிக்க முடியுதான்னா எனக்கு தெரியல. நீங்க வள்ளுவத்தை திருக்குறளே கற்பிக்க ஆள் இல்லை. இப்ப ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரு காலம் வரும், காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னாலும் அவன் பேரன் ஆட்சி வந்தாதான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம். படம் இல்ல காமராஜ் எங்களுக்கு, படம் இல்லை எங்களுக்கு, படிப்பினை பாடம் வரலாற்று பெருந்தடம் எங்களுக்கு காமராஜ். அது சிலை இல்லை, எங்கள் ஆழ்மனதில் ஒவ்வொரு நொடியும் கொதிக்கிற உலை. அது உலை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போட்டு கும்பிட்டு போற கூட்டம் இல்லை இது. அவன் என்ன செஞ்சான், அவன் நேர்வழி தடத்தில் பயணிச்சு இந்த நாட்டையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவது ஒன்றுதான் கனவா இருக்கணும்.
அது இன்றைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தேடி தேடி படிங்க. நீங்கள் பாடத்தை மட்டும் படித்தா அதுதான் அறிவு நினச்சிங்கன்னா கஷ்டம். அதுதான் அது கஷ்டம், அது ரொம்ப கடினம். அதை தாண்டிய கல்வி இருக்குது, அதை படிக்கணும். இன்னைக்கு சூழியல், அறிவு, பொருளியல் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் உணருங்க. அறிவியல், புவியியல் போல வாழ்வியல். ஏன் அதை சொல்ற அண்ணே? உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நாம சரியா பண்ணல அப்படின்னா தடுமாறிடும். அதனால நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன சம்பளம், அந்த வேலையை நீங்க எங்க பார்க்கணும், எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆழ்ந்த அறிவு தெளிவு பெறுங்கள். இல்லை என்றால் நாட்டை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு பதறி சமூகமாக நாம் மாறிப்போம். இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம், நாங்கள்லாம் தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன், எங்களை போல ஆகச் செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்கள அதெல்லாம் நீங்களடா அப்படின்னு. அதனால இத மறுபடியும் சொல்வேன், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞன் பாடுறான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். எத்தனையோ நமது முன்னவர்கள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி போரிட்டார்கள். அப்போதெல்லாம் உலகம் சென்று சேராத தமிழனின் மானமும் வீரமும் என் உயிர் தலைவன் ஏந்திய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்தது. சாதாரண மகன், உங்கள் முன்னால் நிற்கிற உங்க உடன் பிறந்தன் சீமானை போல, என் தாத்தன் காமராஜை போல சாதாரண மகன் அவனும். நான் ஒன்னும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு.